இரும்பை காய்ச்சி உருக்குவீரே, யந்திரங்கள் வடித்திடுவீரே என்றார் பாரதி. கனவு மெய்ப்பட்டது கோவையில், இன்றல்ல அன்றே. இத்தொழிலில் இரும்பை உருக்கி விரும்பிய வடிவத்தை உருவாக்குவதே தனிக்கலை. முதன்மை உலோகம், கருப்பு பொன், ராஜ உலோகம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இரும்பை உருக்குவது என்பது அசாதாரணமான செயல். இரும்பை விரும்பிய வடிவமாக வார்க்கப்படுவதற்கு முன் 3 விதங்களில் உருக்கப்படுகிறது. இந்த 3இல் பழமையானது, உலகின் பல இடங்களில் பின்பற்றப்படுவது குப்போலா முறை. அது என்ன குப்போலா முறை? முதலில் மூலப்பொருட்கள் கொப்பரையில் கொட்டப்படுகின்றன. மூலப்பொருட்கள் எவையாக இருக்கும்? பயன்படுத்தி இரும்பு பொருட்களும் பயன்படாத இரும்பு பொருட்களும் தான் நாம் பயன்படுத்த போகும் வடிவங்களை வார்க்க உருக்கப்படுகிறது. கடினமான இரும்பு தனது தன்மையை இழந்து கொதிக்கும் செந்நிற நீராய் இளகி உருவங்களை உருவாக்க உலையிலே தயார் நிலையில் காணப்படுகிறது. இனி இரும்பை உருக்கும் 2வது முறை ரோட்டரி ஃபர்னஸ் முறை. இம்முறையில் இரும்பு எப்படி உருக்கப்படுகிறது என்று இனி காண்போம். ரோட்டரி ஃபர்னஸ் முறையில் எரிபொருளாக ஃபர்னஸ் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற அதிக சக்தி வாய்ந்த எண்ணெய் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த எண்ணெயின் விலை அதிகமாக இருப்பதால் உருக்கும் செலவு அதிகமாகிறது. செலவு அதிகம் என்பதால் இம்முறை தற்போது நடைமுறையில் இல்லை. அதே சமயம் முற்றிலும் அழிந்துவிடவும் இல்லை. உருக்கும் 3வது முறை எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். இம்முறையில் அகன்ற பாத்திர வடிவில் உள்ள அமைப்பில் உருக்க வேண்டிய பொருட்கள் கொட்டப்படுகின்றன. 1500 டிகிரிக்கு குறையாத வகையில் உயர் மின்னழுத்தம் அந்த பாத்திரத்தை சுற்றி செலுத்தப்படுகிறது. இங்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுவது மின்சாரம் மட்டுமே. தற்போது கோவையில் உருக்காலைகளில் பரவலாக பின்பற்றப்படும் முறையும் இதுவே.